எழுந்து நிற்போம். UAPA கருப்பு சட்டத்திற்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி UAPA எதிர்ப்பு மக்கள் இயக்கம் தேசிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணியில் நின்று செயல்படக்கூடிய பல்வேறு மனித உரிமை ஆர்வலர்கள், பல சமூக இயக்கத்தினுடைய பிரதிநிதிகள், இன்னும் பல இயக்கத்தினுடைய தலைவர்கள் இணைந்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாநில கமிட்டிகள் அமைக்கப்பட்டு இதற்கு எதிரான போராட்டங்கள் தேசம் முழுக்க நடந்து வருகின்றது. UAPA எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய தலைவராக மனித உரிமை போராளி ப்ரொஃபசர் மார்க்ஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று இதனுடைய செயலாளராக மூத்த வழக்கறிஞர் அட்வொகேட் சத்யசந்திரன் சார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இல்லாமல் பல்வேறு தலைவர்கள் இதனுடைய கூட்டமைப்பில் இணைந்து இந்த மனித உரிமைக்கு எதிராக இயற்றப்பட்டுள்ள இந்த UAPA சட்டத்திற்கு எதிராக போராடக்கூடிய இந்த களத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் கடந்த 21ஆம் தேதி தேசம் முழுக்க மெழுகுபத்தி ஏந்தி போராட்டங்கள் நடைபெற்றது, தமிழகத்திலும் நடைபெற்றது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த UAPA சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் தற்பொழுது சென்னை மாநகரில் நடந்து கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இந்த UAPA எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தின் சார்பாக பல்வேறு முயற்சிகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அரசியல் தலைவர்களுடைய சந்திப்பு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்த சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்களுடைய அரசியல் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்துவதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அரசியல் பிரமுகர்களுடைய சந்திப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அதே போன்று மக்களுக்கு இந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக நோட்டீஸ் பிரச்சாரம், போஸ்டர் பிரச்சாரம், தெருமுனை கூட்டங்கள், அதே போன்று அரசுக்கு கோரிக்கை வைக்கும் முகமாக, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கும் முகமாக போஸ்ட் கார்டு கேம்பெயின், போஸ்ட் கார்டின் மூலமாக அரசுக்கு இந்த ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதெல்லாம் தேசம் முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அதே போன்று வரக்கூடிய மார்ச் 5ஆம் தேதி தேசம் முழுவதும் UAPA சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தையும் UAPA எதிர்ப்பு மக்கள் இயக்கம் அறிவித்திருக்கின்றது. அதே போன்று டெல்லியில் லட்சக்கணக்கானோர் பங்கு பெறக்கூடிய மாபெரும் மாநாட்டையும் மார்ச் 5ஆம் தேதி நடத்த UAPA எதிர்ப்பு மக்கள் இயக்கம் திட்டமிட்டிருக்கின்றது. ஆக இது போன்ற அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் அணிதிரள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை UAPA எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த நண்பர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கே கொடா என்ற ஒரு சட்டம் இருந்தது, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு முன் தடா என்ற ஒரு சட்டம் இருந்தது. அதற்கு முன் மிசா என்ற ஒரு சட்டம் இருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய திமுகவினுடைய கட்சி முக்கிய தலைவர்கள் எல்லோரும் சிறையில் அடைக்கப்பட்டு கடுமையாக சித்திரவதைக்கெல்லாம் ஆளாக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் நாம் அறிவோம். இந்த சட்டங்களுக்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு இருந்ததன் விளைவாக காலப்போக்கில் அவை நீக்கப்பட்டன. குறிப்பாக கொடா சட்டத்தை எடுத்துக்கொண்டால், கொடா சட்டத்தில் அமுலில் இருந்த பொழுது எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியும் அது சார்ந்த கூட்டணி கட்சிகளும் UPA என்கிற இந்த யுனைடெட் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸில் உள்ள கட்சிகள் எல்லாம் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கொடா சட்டத்தை நீக்கிவிடுவதாக வாக்களித்தார்கள். அதே போல ஆட்சிக்கு வந்தவுடன் கொடா சட்டம் நீக்கப்பட்டது என்று சொல்வதை காட்டிலும் அது புதுப்பிக்கப்படாமல் அப்படியே காலாவதியாக விடப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் காங்கிரஸ்காரர்கள் மிகவும் தந்திரமாக ஒரு காரியத்தை செய்தார்கள். எந்த கொடா சட்டத்தை நீக்குவது என்றவர்கள் மக்களுக்கு வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த கொடா சட்டத்தினுடைய இந்த ஆபத்தான கூறுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஏற்கனவே இருந்த 1967ஆம் ஆண்டு UAPA என்று சொல்லக்கூடிய இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்டுக்குள் கொண்டு வந்தார்கள்.
அதாவது ஏற்கனவே இருந்த இந்த சட்டத்திற்குள் இதிலேயே ஏராளமான மிக மோசமான அடக்குமுறை கூறுகள் உள்ள இந்த சட்டத்திற்குள் பொடா சட்டத்தில் உள்ள மோசமான கூறுகளையும் உள்ளடக்கி இதை ஒரு புதிய பொடா சட்டமாக கொண்டு வந்தார்கள். இது பொடா சட்டத்தை விடவும் மோசமானது என்று இப்பொழுது நாம் கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் இது பொடா சட்டத்தை விடவும் மோசமானது என்றால், பொடா சட்டம், தடா சட்டம் இவைகளெல்லாம் தற்காலிக சட்டங்கள். அதாவது அரசாங்கம் இந்த தற்காலிக சட்டங்களை கொண்டு வரும் பொழுது அது மக்களுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், இப்பொழுது மிக கடுமையான நெருக்கடிகளை சூழல் நிகழ்கிறது. சாதாரண சட்டங்களை வைத்துக்கொண்டு இந்த சூழலை சமாளிக்க முடியவில்லை. எனவே ஒரு 2 ஆண்டு காலத்திற்கு நாங்கள் கொஞ்சம் கடுமையான ஒரு சட்டத்தை இயற்றி வைத்துக் கொள்கிறோம், இதற்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தை கேட்டுக்கொண்டு பாராளுமன்ற ஒப்புதலுடன் இந்த கடுமையான அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இப்படி கடுமையான அடக்குமுறை சட்டம் கொண்டு வரும்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய அரசியல் சட்டம் வழங்கியுள்ள மிக அடிப்படையான உரிமைகள் எல்லாம் அதில் ஒத்திவைக்கப்படுகின்றன. நமக்கு பேச்சுரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது, இதுபோல கூட்டம் கூடும் உரிமை இருக்கிறது, நமது கோரிக்கைகளை மையமாக வைத்து இயக்கங்களை அமைக்கக்கூடிய உரிமை எல்லாம் நமக்கு இருக்கிறது. இந்த உரிமைகளை எல்லாம் சட்டவிரோதம் என்று சொல்லி, இந்த உரிமைகளை சட்டவிரோதம் என்று சொல்வதால் மட்டுமல்லாமல் இதற்காக நம்மை சிறையில் அடைத்து கடுமையாக துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலையும், அது மாத்திரமல்லாமல் சிறையில் அடைப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான சட்ட உரிமைகளான இந்த பிணையில் வெளியில் வருவது போன்றவைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு மிகவும் மோசமாக பல ஆண்டு காலம் உள்ளே வைக்கக்கூடிய கொடும் பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த சட்டங்கள் இங்கே உருவாக்கப்படுகின்றன. ஆனால் இந்த 2 ஆண்டுகள் கழித்து அவர்கள் மீண்டும் ஒரு முறை பாராளுமன்றத்தை கூட்டி இந்த சட்டம் மீண்டும் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி அதை அவர்கள் நீடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதை காலாவதியாக விட வேண்டும். எனவே ஒரு வகையில் இந்த சட்டங்கள் மிக மோசமான கொடூரமான சட்டங்களாக, பொடா தடா போன்ற சட்டங்களாக இருந்தாலும் அவை தற்காலிக சட்டங்களாக இருந்தன. அதாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் ஒப்புக்காகவாவது பாராளுமன்றத்தை கூட்டி இந்த சட்டத்தை நாங்கள் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு தொடர்கிறோம் என்று பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் வாங்க வேண்டிய ஒரு அவசியமாக அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் என்பது ஒரு நிரந்தர சட்டம். நிரந்தர சட்டம் என்றால் இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சாதாரணமாக மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை, குறிப்பாக அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக இங்கே காங்கிரஸ்காரர்கள் போராடி கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் இது. அப்பொழுது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் என்று சட்டவிரோத நடவடிக்கைகள், அதாவது இயக்கம் வைத்து செயல்படக்கூடிய, இயக்கம் வைத்து கோரிக்கை முன்வைத்து நாம் போராடக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் சட்டவிரோத நடவடிக்கைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் சட்டத்தை வரையறுத்தார்கள். பிறகு 1967 அப்பொழுது திமுக இங்கே திராவிட நாடு கோரிக்கையை வைத்துக் கொண்டிருந்த பொழுது இதை 1967ஆம் ஆண்டு சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம் என்கிற பெயரிலேயே ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தில் சட்டவிரோத நடவடிக்கைகள் என்று சொல்லி இது போன்ற இயக்கங்களை அமைப்பது, நியாயமான கோரிக்கைகளுக்கு போராடுவது எல்லாவற்றையும் இவர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகள் என்று வரையறுத்தார்கள். ஆனால் தொடர்ந்து திமுக கட்சியானது திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டதன் விளைவாக அதற்கு பிறகு அந்த சட்டமும் பெரிய அளவில் செயல்பாட்டில் இல்லை. இருந்த போதிலும் இப்பொழுது இந்த 2004இல் மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசாங்கம் வந்த பொழுது பொடா சட்டத்தை நீக்கிவிட்டு பொடா சட்டத்தினுடைய மோசமான கூறுகளையும், ஏற்கனவே இந்த 1967 சட்டவிரோத நடவடிக்கை சட்டங்கிறதுல சட்டவிரோத நடவடிக்கைகள் என்கிற ஒரு பிரிவு மட்டும்தான் உண்டு. இப்போ 2வது பிரிவு ஒன்றை சேர்த்தார்கள். அந்த 2வது பிரிவு என்னவென்றால் இந்த பொடா சட்டத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத நடவடிக்கைகள் என்பதை உள்ளே கொண்டு வந்தார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக 2008இல் ஒரு திருத்தமும் 2012இல் ஒரு திருத்தமும் கொண்டு வந்து இன்று மிகவும் மோசமான, இதுவரைக்கும் கொண்டு வரப்பட்ட சட்டங்களிலேயே கொடூரமான, அது மாத்திரமல்லாமல் நிரந்தரமான ஒரு சட்டமாக இந்த சட்டத்தை இப்பொழுது இங்கே நடவடிக்கையில் செயல்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தடா சட்டம் செயலில் இருந்த பொழுது கிட்டத்தட்ட 80,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த 80,000 பேர் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகள் அவர்கள் சிறையில் இருந்து கடைசியாக வழக்கு நடத்தப்பட்டு அவர்களில் வெறும் 0.91%, அதாவது 1% குறைவானவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டார்கள். மிச்சம் இருந்து கிட்டத்தட்ட 99% பேரும், அதாவது நீங்கள் 80,000 பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் இருந்து 79,000 பேர் குற்றவாளிகள் இல்லை, அப்பாவிகள். இருந்தபோதிலும் பல ஆண்டுகள் அவர்கள் சிறையில் இருந்து பிணையில் கூட வெளியில் வர முடியாமல் தங்களுடைய இளமையை சிறைக்குள்ளேயே அழித்து விட்டு வெளியே வரக்கூடிய நிர்பந்தம் என்பது ஏற்பட்டது. எனவே இந்த கொடுமையான சட்டங்களை போடும் பொழுது அவர்களுக்கு முன்ஜாமீன் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த முன்ஜாமீன் எடுத்துக்கொண்டு வெளியில் வர முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த சட்டத்தை பொறுத்த மட்டில் போலீஸ் கஸ்டடியில் எடுத்துகிட்டு போய்
விசாரிக்கக்கூடிய நாட்கள் சாதாரணமான சட்டங்களில் 15 நாள்னா இல்லை 30 நாள் வரைக்கும் வைத்துக்கொண்டு போலீஸ்காரர்கள் என்ன விதமான சித்திரவதைகள் வேண்டுமானாலும் செய்து நம்முடைய வாயிலிருந்து என்ன விதமான வாக்குமூலத்தை வேண்டுமானாலும் பெறுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அதே போல இங்கே இந்த சார்ஜ் ஷீட் என்று சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிகையை கிட்டத்தட்ட 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்களுக்கு பெயிலில் வெளியே வருவதற்கான உரிமை உண்டு என்கிற சட்டப்பிரிவுகள் மாற்றப்பட்டு 180 நாட்கள் வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமலேயே நம்மை உள்ளே வைத்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எந்த விதமான ஒரு சட்ட நடவடிக்கைகளிலும் குற்றம் சுமத்தப்படும் பொழுது அந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ்காரர்களுக்கு தான் உண்டு. ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்தமட்டில் குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நம்மீதே அவர்கள் சுமத்தக்கூடிய மிக மோசமான ஒரு நிலையை எடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக, நாம் ஒரு பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக போலீஸ் நம் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத்தி நம்மை கைது செய்தால் அந்த பயங்கரவாத நடவடிக்கையை நாம் செய்தோம் என்று நிரூபிக்க வேண்டிய சுமை என்பது போலீஸ்காரர்களுக்கு கிடையாது. மாறாக அந்த பயங்கரவாத நடவடிக்கையை செய்யவில்லை என்று நாம் நிரூபித்துக் கொண்டிருக்க வேண்டும். எனவே ஒரு ஏழை அடிப்படையான ஒரு இன்று பெரிய அளவில் இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் கைது செய்யப்பட்டிருப்பவர்களெல்லாம் ஆதிவாசிகள், தலித்துகள் ஆகியவர்கள் தான் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆதிவாசிகள், தலித்துகள், ஏழை எளிய மக்கள் இவர்கள் இவ்வாறு இந்த UAPA சட்டத்தில் கைது செய்யப்பட்டு உள்ளே கொண்டு வந்து அவர்கள் மீது பயங்கரவாத குற்றங்களை எல்லாம் சுமத்தினால் அவர்கள் எந்த அடிப்படையில் தாங்கள் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று நிரூபிப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட வாய்ப்பில்லாமல் பல ஆண்டு காலம் அவர்கள் சிறையிலேயே கிடக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் மோசமான சட்டமாக இந்த சட்டம் வந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சட்டத்தை பொறுத்த மட்டில் இந்த பிணையில் வெளிவருவதற்கான வாய்ப்பே இல்லாத வகையில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு போலீஸ்காரர் எழுதக்கூடிய ஒரு டைரி ஒன்றே போதும் நீதிபதியை பொறுத்த மட்டில் அவர் மீது பிரைமா பேசி, அதாவது குற்றம் செய்திருப்பார் என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன என்பதாக நீதிபதி எடுத்துக்கொண்டு, அதாவது போலீஸ்கார் எழுதிய டைரி எப்படி இருக்கும்? நம்ம கைது செய்யக்கூடிய போலீஸ்காரர்கள் நம்ம மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கைது செய்கிறார்கள். எனவே நம்ம மீது பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தி நம்ம வீட்டில் வந்து நீங்கள் பயங்கரவாதத்திற்கு நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு சான்றாக இருக்கக்கூடிய நோட்டீஸ்கள் இருந்தன, அல்லது வந்து ஏதாவது வெடிமருந்துகள் இருந்தன என்றெல்லாம் பொய் சொல்லி ஒரு வழக்கை போட்டாலும் கூட இதை நீதிமன்றத்தில் நான் அப்படிலாம் செய்யவில்லை, எங்கள் வீட்டில் அதெல்லாம் எடுக்கவில்லை என்றெல்லாம் நான் சொன்னாலும் கூட, ஆனால் போலீஸ்காரர் டைரியில் எழுதியிருக்கிறார், அதற்காகவே உனக்கு நான் பிணை மறுப்பேன் என்று சொல்லி நீதிபதி மறுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது சட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தீங்களானால் இது எவ்வளவு கொடூரமான சட்டம் என்பது நமக்கு விளங்கும். ஒன்றை நான் இங்கே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தின் மூலம் ஏதோ முஸ்லிம்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள், அதனால் முஸ்லிம்கள் இதற்காக போராடுகிறார்கள் என்ற ரீதியில் இதை பார்க்க வேண்டியதில்லை. இந்த சட்டத்திற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு ஒன்றை இந்திய அளவில் உருவாக்குவதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் புள்ளிவர்கள் எடுத்து பார்த்தீர்களானால் இந்த சட்டத்தின்படி இன்று பாதிப்பிற்குள்ளாக இருக்கக்கூடியவர்களில் அதிகம் பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள் ஆகியோர் தான் அதிகம் பேர் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பலரும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக மக்கள் விரோத சட்டம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த மக்கள் விரோத சட்டத்தை நாம் சட்ட புத்தகத்தில் நீக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டிய அவசியம் என்பது நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த மெழுகுவர்த்தி ஏந்தி நமது எதிர்ப்பையும் இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்முடைய ஆதரவையும் தெரிவிப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். தொடர்ச்சியாக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கிறது. அந்த நடவடிக்கை எல்லாவற்றிலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று கூறி தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆள்தூக்கி சட்டங்களை தொடர்ச்சியாக இந்த தேசத்தில் ஜனநாயக உரிமை பேசக்கூடியவர்களுக்கும், தலித்துகளுக்கும், சிறுபான்மை மக்களுக்கும், தேசிய இன மக்களுக்குமா எதிராக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இவற்றை கேள்வி கேட்காமலேயே கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய மாநில கட்சிகள், இவை அனைத்துமே இந்த தேசத்திலே ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய சக்திகளுக்கு விரோதமாக இருக்கின்றன. இப்படியான ஒரு முயற்சி நடைபெறாமல் போயிருக்கும் பட்சத்திலே எங்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி விரிவாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே எங்களை இப்படிப்பட்ட ஒரு ஆள்தூக்கி சட்டங்கள் தொடர்பான விவரங்களுக்குள், அந்த போராட்டத்திற்குள், ஒரு கூட்டமைப்பிற்குள் எங்களை கொண்டு வந்ததற்காகவும் நாங்கள் இந்த தருணத்திலே நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் தேசிய இயக்கங்கள் கடுமையான ஒடுக்குதலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தமிழ் சமூகத்தை பல்வேறு கூறுகளாக, சாதிகளாக உடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே இங்கே நாம் அனைவருமே இணைந்து நின்று இந்திய தேசியத்தினுடைய ஒடுக்குமுறையை
நாம் வெல்வதற்குரிய போராட்டங்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுல இஸ்லாமியர்கள் மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை, தலித்துகள் மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை, இங்கே தேசிய இன பிரச்சனைகளில் நின்று போராடி கொண்டிருப்பவர்கள் மட்டுமே பாதிக்கப்பட போவதில்லை. யாரெல்லாம் ஜனநாயகத்தை விரும்புகிறார்களோ, பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீதும் இந்த வழக்குகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே இந்த கூட்டமைப்பானது இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுவதற்குரிய வலிமையை தமிழகம் எங்குமே விரித்து எடுத்து செல்ல வேண்டும். பல்வேறு இயக்கங்கள் இதற்குள் இணைக்கப்பட வேண்டும். இந்த போராட்டம் மேலும் கூர்மையாக்கப்பட வேண்டும். இந்த ஆழ்தூக்கி சட்டங்களுக்கு எதிராக இன்று அணிதிரண்டிருக்கக்கூடிய நமது கூட்டமைப்பானது ஒரு சிறு புள்ளியாக சிறு பொறியாக இருந்தாலும் இந்த ஆழ்தூக்கி சட்டத்தை தூக்கி எறியக்கூடிய வலிமையை வருங்காலத்தில் நாம் வென்றெடுக்க வேண்டும். அதை நாம் நிச்சயமாக செய்து முடிப்போம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அன்பான தமிழர்களே, இந்த காலகட்டம் மிக சிக்கலான காலகட்டம். உலகமயமாக்கலிலே தனியார் மயத்தை திணித்துக் கொண்டிருக்கும் பொழுது வாழ்வுரிமை அழிக்கப்படுகிறது. அந்த வாழ்வுரிமைக்கு எதிராக நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள் போராட்ட களத்தில் வரும் பொழுது ஜனநாயக சக்திகளை ஒடுக்குவதற்காக இந்த சட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே இந்த நுணுக்கமான விடயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் ஒரு வலுவான போராட்டத்தை கட்டமைக்க வேண்டும். அதற்கு மேற்பதிலடி இயக்கம் நிச்சயம் துணை செய்யும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யுஏபிஏனா என்ன? ஒரு நாளைக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக நாம் ஒரு விஷயத்தை கையில் எடுக்க வேண்டும். அரசாங்கம் நினைக்கின்றது ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றது. அப்ப நாம் ஜனநாயக ரீதியாக கூடி ஆலோசனை செய்து அதற்கு எதிராக களம் அமைப்போம் என்று கூடினாலே கண்டிப்பாக அது தடை செய்யப்பட்ட அந்த கூட்டத்தை கூட தேச விரோத தேச இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய என்ற அளவுல சொல்லலாம். அந்த அளவிற்கு மோசமான சட்டம். இவர்கள் வடிவமைக்கிறப்ப தீவிரவாதம்னா என்ன டெபினிஷன் கொடுக்கல இந்த சட்டத்துல. அது மட்டும் இல்லாமல் தேச விரோத செயல்னா என்ன டெபினிஷன் கொடுக்கல, இறையாண்மைனா என்ன டெபினிஷன் கொடுக்கல. அப்ப அவன் உள்ளாட்சித்துறை உள்துறை மந்திரியா இருக்கக்கூடியவன் எதை இறையாண்மைக்கு எதிராக நினைக்கிறானோ அதுதான் இறையாண்மைக்கு எதிரான. எது தேச விரோதம் நினைக்கிறானோ அதுதான் தேச விரோதம். இப்ப ராகுல் காந்தி பிரதமரா இருக்கிறாரு அல்லது வேற கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு, அவர் பிரதமரா வர்றாரு, அவர் இல்லாம இன்னொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சிந்திச்சா கூட அவன் அப்படி நினைச்சானா இறையாண்மைக்கு எதிரான. எந்த அளவுக்கு மோசமான சட்டம்னா உள்துறை அமைச்சகமே இவன் குற்றவாளி நிரூபிக்கும், குற்றவாளின்னு சொல்லும். ஆனா அந்த உள்துறை அமைச்சகமே சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்கும். ஆனா குற்றம் சுமந்தப்பட்ட நான் என்ன செய்யணும்னா அங்க போய் நான் குற்றமற்றவன் நான் தான் நிரூபிக்கணும். இந்திய சட்ட பிரகாரம் என்னன்னா குற்றம் நான் செய்தால் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நான் குற்றமற்றவன், அதான ஃபேக்ட். ஆனா இந்த யுஏபிஏ சட்டத்தை பார்த்தோம் என்றால் நான் தான் தப்பு செய்யாதவன், அப்படி நான் தான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வேண்டும். எவ்வளவு கொடூரமான சட்டம். பொடா இருக்கிறப்ப பொடா கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி அப்போது ஆட்சியில் இருந்துச்சு. பொடா கூடாது என்று கடுமையாக குரல் கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம் காங்கிரஸ் கட்சி. ஆனா அந்த காங்கிரஸ் கட்சியே இந்த மோசமான சட்டத்தை கொண்டு வருது. ஆக கண்டிப்பாக நாம் எல்லாம் தெளிவான திடமான களம் அமைத்து இந்த யுஏபிஏ என்ற சட்டத்தை தூக்கி போடணும். நாளைக்கு வேறு விதமான ஆட்சி மாற்றங்கள் வந்தால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துடைய உணர்வுகளை சிதைக்கக்கூடிய உணர்வுகளை அழிக்கக்கூடிய சிந்தனையே இல்லாத அளவிற்கு ஒரு ஒரு சிந்திப்பு திறனை இல்லாத அளவிற்கு அழைத்து செல்லக்கூடிய மோசமான விஷயத்தை தான் இந்த யுஏபிஏ களம் அமைக்கும். ஆனா தமிழ்நாட்டில் ஒன்றும் யுஏபிஏ பத்தி யாரும் குரல் கொடுக்க ஆரம்பிக்கல. தமிழ் அமைப்புகள், என்னுடைய சகோதரர் தமிழ் அமைப்பு சகோதரர்லாம் வந்துக்கிறீங்க. தடா சட்டமும் பொடா சட்டமும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளை பாதித்தது. ஆனா இதுவரைக்கும் யுஏபிஏ நம்மளை பாதிக்கல நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஆட்சியாளர்கள் மாறினால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட இங்கு நமது மீது யுஏபிஏ சட்டம் பாதிக்க யுஏபிஏ சட்டத்தை பிரயோகிக்கப்படும். ஆகவே இதற்கு எதிராக கடுமையான களத்தை நாம் அமைக்க வேண்டும். கண்டிப்பாக ஜனநாயகத்துடைய குரல் வழியை நெரிக்கக்கூடிய செயலை அது யாரு செய்தாலும் சரி, அவர்களுக்கு பின்னாடி காந்தி என்ற பெயர் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக களம் ஆரம்பித்து குரல் கொடுத்து ஒடுக்குவோம், அந்த சங்கிலியை உடைத்தெறிவோம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன்.
பொடா சட்டத்தை வந்த பொழுது விடுதலை சிறுத்தைகள் முதலில் களம் இறங்கி எத்தனையோ ஜனநாயக அமைப்புகள் தமிழகத்தில் இருந்தாலும் கூட போராடினாலும் கூட பொடா சட்டத்தை எதிர்த்து பொடா எதிர்ப்பு முன்னணி என்று விடுதலை சிறுத்தைகளும் அதன் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களும் உடனடியாக களம் இறங்கி அதை போராடினர்கள் என்பதை போராடினார்கள். அதை வெற்றி பெறுவதற்கு நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை செலுத்தினோம் என்கிற வகையில் நாங்கள் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் ஐயா மார்க்ஸ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த மக்கள் அந்த எதிர்ப்பு இயக்கத்தில் விடுதலை சிறுத்தைகளும் தங்களுடைய பங்களிப்பை உங்களோடு சேர்ந்து எதிர்த்து களமாடக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைவரோடு விடுதலை சிறுத்தைகளில் முதலில் வந்து உங்களோடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் கைகோர்ப்போம் என்று சொல்லி நாம் அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்போம் என்று சொல்லி இந்த வருங்காலத்தில் மோடிகளுக்கு அந்த வித்தைகளுக்கு ஆளாகாமல் ஒட்டுமொத்தமாக விழிப்புணர்வு கொண்ட பிரச்சாரத்தை கொண்டு சென்று இந்த சட்டத்தை எதிர்த்து சட்டத்தை மாற்றுவோம் என்கிற வகையில் அவர்கள் மாற்றினாலும் ஆட்சி அதிகாரத்தை என்று கைப்பற்றுகிறோமோ அன்றுதான் ஒற்று முற்றிலுமாக நாம் இந்த சட்டங்களை எல்லாம் தூக்கி எறிவோம் என்று சொல்லி ஆயுதங்களாக அடையாளமாக ஏந்தி நிற்கும் உங்கள் போராளிகளை இப்பொழுது இந்த நெருப்பை ஏந்தி இருக்கக்கூடிய போராளிகளாக அடையாளமாக மெழுகுவர்த்தியை தான் நாங்கள் ஏந்தி இருக்கிறோம். விரைவில் அரசாங்கம் இதையெல்லாம் எடுக்காவிட்டால் எதை ஏற்ற வேண்டும் என்று அரசாங்கமே முடிவு செய்யட்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு களம் இருந்து போராடும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் பாராளுமன்ற தாக்குதலும் மும்பை தாக்குதலும் பல்வேறு மதங்களுக்கு பின்னால் அரங்கேறி இருக்கின்றன. அதற்கு பின்னால் இந்த கருப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கான சதி இருந்திருக்கின்றது என்று நீங்களும் நானும் சொன்னால் இந்த கருப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படலாம். சொன்னவர் இந்திய உள்துறையினுடைய இணை செயலாளராக இருந்த RVS மணி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பத்திரிகையின் முதல் பக்கத்திலே இந்த செய்தி வந்திருக்கின்றது. அருமை சகோதரர் TSS மணி அது குறித்து விரிவான கட்டுரைகளை எழுதியதோடு ஊடகங்களில் கூட அதை பதிவு செய்வதை இங்கே நான் நினைவு கூறுகின்றேன். சிறிய உதாரணம் சொல்கின்றேன். கள்ள நோட்டை அடித்து புழக்கத்தில் விடுவது கொடும் குற்றம் என்று IPC-னுடைய இந்திய குற்றவியல் சட்டத்தினுடைய 489, 90 போன்ற பிரிவுகள் அதை தண்டிப்பதற்கு வழி செய்திருக்கின்றன. அதை UAPA-விலும் கொண்டு வருகிறார்கள். ஒரு குற்றத்தை தண்டிப்பதற்கு 2 வகையான சட்டங்கள் தேவைதானா என்று கேட்டால் இந்த UAPA சட்டம் என்பது விசாரணை இல்லாமல் 6 மாதத்திற்கு மேலாக ஒருவரை சிறையில் வைத்திருக்க அனுமதிக்கின்றது. அடிப்படை மனித உரிமைக்கு எதிராக இருக்கின்றது. இதை மரியாதைக்குரிய மனித உரிமை போராளி விநாயக் சென் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். கள்ள நோட்டை கண்டிப்பதற்கு ஒரு சட்டம் இருக்கும் பொழுது கூடுதல் சட்டம் எதற்கு என்று சொன்னால் அவனை தன்னை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்வது கைது செய்யப்பட்டவனுடைய கடமை. ஆனால் நாங்கள் சிறையில் அடைத்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய காட்டு மிராண்டித்தனத்தை உள்ளடக்கிய இந்த சட்டத்திலே 6 மாதத்திற்கு பிணை இல்லாமல் சிறையிலே வைக்க முடியும். பொருளாதார குற்றங்கள் இந்த UAPA-வின் கொண்டு வரப்படுகின்றன. அப்படி நிதி திரட்டுபவர்களை இது தவறான காரியத்திற்காக நிதி திரட்டினார்கள் என்று சொல்லி சிறையிலே அடைக்க முடியும் என்று இப்படி ஒரு கொடூரமான அம்சங்களை கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்தோடு ஒருவர் தொடர்பு வைத்திருக்கின்றார் என்ற சந்தேகம் இருந்தால் போதும். தேநீர் கடையில தினமும் 6 மணிக்கு சந்தித்து தேநீர் பருகுகிற நண்பர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் இவர்கள் தினமும் கடையிலே சந்திக்கிறார்கள். எனவே தொடர்பு இருக்கின்றது என்று சொல்லி கூட சிறையிலே அடைத்து விட முடியும். இந்திய விடுதலை போராட்டத்தை அவமதிக்கின்ற, இந்தியாவின் விடுதலையே அவமதிக்கின்ற, இந்திய அரசியல் சாசனத்தையே இழிவு செய்கின்ற இத்தகைய சட்டம் குப்பை கூடைக்கு அனுப்பப்படும் வரை நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் என்று கூறிவிட்டார்.